வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். ஆதார் அட்டை பயன்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையால் பார்த்தீங்கன்னா இனி எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது வெளியாயிருக்கு. இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. பிறந்த தேதிக்கான ஒப்புதல் டாக்குமெண்ட்டுக்கான பட்டியல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டையை நீக்கி இருப்பதாக எம்ப்ளாயர்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் தன்னுடைய பிறந்த தேதியை டெலீட் செய்யவோ அல்லது மாற்றம் செய்யவோ நினைத்தால் அதற்கு ஆதார் அட்டையை இனிமேல் பயன்படுத்த தேவையில்லை, அதாவது ஆதார் அட்டை யூஸ் ஆகாது அப்படிங்கிற தகவலையும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆதார் நம்பர் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஆதார் அட்டைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்பாக பாத்தீங்கன்னா UIDAI இலிருந்து ஒரு கடிதம் பெறப்பட்டுள்ளது. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த தேதிக்கான ஒப்புதல் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதாரை இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற தகவலும் ஜனவரி 16 தேதி அன்று வெளியான குறிப்பிடத்தக்கதாக தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான ஒப்புதல் ஆவணப்பட்டியலில் இருந்து இணைப்பு 1 அதாவது ஆதார் அட்டை நீக்கப்பட்டுள்ளது என்று சுற்றறிக்கையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆதார் என்பது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிநபருக்குமே இந்திய அரசாங்கத்தின் சார்பாக, அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வழங்கக்கூடிய 12 இலக்க தனித்துவமான எண்ணாகும். இந்த ஆதார் எண்ணானது பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு திறக்க, பல்வேறு அரசு திட்டங்களின் பலன் பெற, சிம் கார்டு வாங்குவதற்கு என்று பல்வேறு காரணங்களுக்காக இந்திய மக்களுக்கு பயன்படும் ஒரு முக்கிய ஆவணமாக இருந்தது. ஆதார் அட்டையில ஒரு நபரோட பெயர், முகவரி மற்றும் பயோமெட்ரிக் போன்ற விவரங்கள் அடங்கி இருக்கும். அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆதார் அட்டை அடையாள சான்றிதழ் மற்றும் முகவரி சான்றிதழாக பயன்படுத்துவது UIDAI தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் பிறப்பு சான்றிதழுக்காக அந்த ஆதார் நம்பர் இனிமேல் செல்லுபடி ஆகாது என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.